கோவிந்தா 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 ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண. கோவிந்தா 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 ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண. கோவிந்தா 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 ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண. கோவிந்தா. Hi friends, today I am going to tell about 11th Divya Desam Thiruadanur பெருமாள் ஆண்டாள் குமையப்பன் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் ரங்கநாயகி தாயார் விமானம் பிராவண விமானம் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி பிரதேசம் காமதேனு திருமங்கையாழ்வார் ஒரு பாசரம் பாடியுள்ளார். புள்ளங்குடியிலிருந்து திருப்புள்ளங்குடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஓம் ஸ்ரீ ரங்கநாய் சமேத ஸ்ரீ ஆண்டாள் ஐயப்பன் சுவாமியே நமக. என் திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். பெரிய மடல் பிரபந்தத்தை என்னை மனம் கவர்ந்த ஈசன் வானவர் குயவனை மொழி கலந்து விளக்கினை அதனூர் ஆண்டு அளக்கிறார். நாம் தினமும் சாப்பிட வேண்டியதை அதற்கு தகுந்தபடி அளந்து பெருமாள் நம்மளுக்கு படி அளக்கிறார். ஆண்டு அளக்கும் ஐயன் இருந்து நாம் ஆண்டு அளக்கிறார். நமக்கு படி அளந்து அளிக்கும் ஐயன். இவர் பெயரோடும் அல்ல கொடுப்பார்கள். பக்தர் வந்து கேட்டாலும் கணக்கு போட்டுத்தான் கொடுப்பார். இடது கையில் ஒரு ஓலைச்சுவடி எடுத்து ஆணியோடு சேவிக்கிறார். படியளக்கும் பெருமாள் ஆண்டு அளக்கும் ஐயன். அதை திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் பாடியுள்ளார். திருமங்கையாழ்வார் பாடல் பெற்ற திருத்தலம் இதுவும் ஒன்று. ஊருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது? திருஆதனூர். அதன் ஊர் பசு காமதேனு பகவானிடத்து சேவித்து இந்த கதி கடந்திருக்க வேண்டும் என்று இங்கே திருத்தலத்தில் இருந்து தபசு செய்தார். அவர் தவம் செய்து பெருமாளை அடைந்து திருத்தலம் இது. அதுதான் ஆவினுடைய ஊர், பசுவினுடைய ஊர். அதனால் ஆதனூர் என்று பெயர் பெற்றது. காமதேனு தபசு செய்து பெருமாளை அடைந்தார். ஒரு பக்கம் காவேரி ஆறு, இன்னொரு பக்கம் கொள்ளிடம், நடுவில் அமைந்தது இந்த திவ்ய தேசம். ஆண்டு அளக்கும் ஐயன் சயன திருக்கோலத்தில் உள்ளார். கிழக்கு நோக்கி பள்ளி கொண்ட திருக்கோலம். இந்த திருத்தலத்தில் இன்னொரு திருத்தலமும் உள்ளது. தாயார் தவம் செய்து பெருமாளை அடைந்தார். அக்னி பகவான் தன் சாபம் நீக்குவதற்காக இங்கு வந்து புரிந்தார். அரசன் அக்னிக்கே சாபம் போக்கி இந்த ஊருக்கு எவ்வளோ பெருமை இருக்கும். 3வது சத்திரம் ஒன்று இருக்குது. மகரிஷி ஒரு சமயம் சாபம் மகாலட்சுமி மாலையை, சிறந்த பூமாலையை வித்யாதர பெண் எடுத்து வந்து துர்வாசரிடம் கொடுத்தாள். ஓரிடத்தில் துர்வாசர் என்று சரித்திரம் சொல்கிறது, இன்னொரு இடத்தில் பிருகு என்று சரித்திரம் சொல்கிறது. நாம் இதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் இந்த ரிஷி முற்றும் துறந்தவர், இந்திரன் நாட்டை ஆள்கிறான், அதை அவனிடம் கொடுத்தால் அவனுக்கு உபயோகமாக இருக்கும், அவனுக்கு நல்லது ஆகட்டும் என்று கொடுத்தார். ஆனால் இந்திரன் அதை பற்றி மதிக்காமல் அதற்கு மரியாதை செய்து அதற்கு அவமரியாதை செய்து கோயில் ஆணையை
தலையில் இட்டான். யானைக்கு அதன் மதிப்பு தெரியாத தனது காலில் இட்டு மிதித்தது. உடனே இந்திரனுக்கு சாபம் வந்தது. எப்படி மகாலட்சுமி மாலையை காலால் உதைத்ததால் உனக்கு எல்லா சொத்தும் அழியட்டும். உடனே போய் இது ஸ்ரீதேவி நாச்சியாரிடத்து பிரார்த்தனை செய்கிறார். கவலையாக நானே பிருங்கு மகரிஷியிடம் புதல்வியாக பார்கவி என்ற பெயரில் பிறக்கப் போகிறேன். அங்கு எனக்கும் பெருமாளுக்கும் கல்யாணமாகும். நீ வந்து அந்த கல்யாணத்தை சேவித்தால் நீ இழந்த செல்வத்தை மீட்டு கொள்ளலாம் என்று சொல்ல, இந்திரன் வந்து சேவித்தால் அது வந்து சேவித்து சாபம் நீங்கப்பட்ட தலம் அந்த யாதனூர் திருத்தலம். தாயாருக்கு பார்கவி என்ற திருநாமம் இருக்கிறது. ரங்கநாயகி என்ற திருநாமம் இருக்கிறது. உச்சர்மூர்த்திக்கு அழகிய மணவாளன். ஸ்ரீரங்கத்தில் போலவே இங்கே நிறைய ஒற்றுமை உண்டு. இந்த பெருமாளுக்கு உண்டு ஸ்ரீரங்கநாதன் என்ற ஒரு திருநாமம். மூலமூர்த்தியான ஆண்டாள் ஐயன். பெருமாள் அழகிய மணவாளன். பெருமாள் சரித்திரத்தில் பார்த்தால் இந்த விமானம் பிரவண விமானம். ஸ்ரீரங்கத்தில் இருப்பது போல பிரவண விமானம். இந்த பிரவண விமானம் இந்த திருத்தலத்தில் சேவிக்கிறோம். பாடல் ஆசிரியர் பாட ஆச்சரியமான மரம் தலவிருச்சம் பாடா மரம். தீர்த்தம் தூரிய தீர்த்தம். இங்கு திருமங்கை ஆழ்வார் பெருமாளுக்கு ஒரு அழகிய அனுபவத்தில் உண்மையான ஸ்ரீரங்கத்தில் பெரிய மதில் சுவர் கட்ட வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வாருக்கு ஆசை. கட்டிய பிறகு கூலி கொடுக்க அல்லவா கூலி கொடுக்க அவரிடம் ஒன்றும் பணம் இல்லை. உடனே கையை பிசைத்து கொண்டு பெருமாளிடம் நின்றார். பெருமாள் அதை கண்ட பெருமாள் நான் தருகிறேன் என்று ஆதனூருக்கு வா என்று அழைத்தார். ஆதனூருக்கு திருமங்கையாழ்வார் வந்தார். அங்கு எதிர்ப்புறம் ஒரு வண்டியில் தலைப்பாகையுடன் வந்தார். நான் உனக்கு தருகிறேன் என்ன என்று கேட்டார். பெருமாள் என்னை அனுப்பியுள்ளார். அவர் வருவார். எடுத்து மண்ணை அளந்து கொடுக்க ஆரம்பித்தார். கூலி கொடுக்க பணம் இல்லை என்றால் நீங்கள் இந்த மண்ணை இழந்து கொடுக்கிறீர்கள். இந்த மண் அவர்கள் கூலியாகாது. அளந்து போடு. இது அவர்களுக்கு நல்ல உழைப்பாக இருந்தால் அது தங்கமாக தெரியும். இல்லாவிட்டால் இங்குதான் இதில் உள்ள சூட்சுமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமங்கையாழ்வார் அளந்து கொண்டதால் எல்லோரும் மண்தான் என்று தெரியும் என நினைத்தாலும் அது மனம்தான் தெரிஞ்சது. என்ன திருமங்கையாழ்வார் நீங்கள் இப்படி செய்து விட்டீர்கள், எங்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்று சொல்ல, திருமங்கையாழ்வார் திரும்பி பார்க்கையில் தலைப்பாகையை எடுத்து நல்ல வைத்துக்கொண்டு என்னை ஏமாற்றுவதற்காக இங்கே வந்தீர்களா என்று கேட்க அவர் போக்கு காட்டி அங்கே இங்கே ஓடினார். அதற்கப்புறம் ஓடிப்போய் பெருமாள் சயன கோலத்தில் படியை தலைக்கு வைத்து படுத்துக்கொண்டு மரக்காலில் அமர்ந்து கணக்கு போட்டு விட்டார். எத்தனை ஓலைச்சுவடியில் அவருக்கு கணக்கு எழுதி கொண்டிருந்தார். சயன கோலத்தில் கையில் வைத்திருந்த படியை தலையில் வைத்து கையில் ஏந்தியபடி ஓலைச்சுவடியில் எழுத்தாணி ஒரு ஓலைச்சுவடியில் எழுதினார் என்று எழுதி இத்தோடு கோவிலுக்கு சென்று சடக்கென்று மரக்காலை தலையில் வைத்து எழுத்தாணியை கையில் வைத்து சயன கோலத்தில் பள்ளி கொண்டார். அதன் அழகில் மயங்கி திருமங்கையாழ்வார் பாசரங்கள் பாடினார் என்பது சரித்திரம். இந்த ஆதனூர் சரித்திரம் பிரம்மா அம்மைய சேத்திரம் அபோகல மடம் அழகிய சங்கர் சுவாமி ஆதீனத்தில் தான் திருப்புலங்குடியும் திருவாதனூரும் நன்கு பராமரிக்கப்படுகிறது. இப்பெருமாள் நாம் சென்று சேவித்தால் அவர் படியளந்து தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்பது இந்த உலக நியதி. தம்மத்தை அன்னம் என்னும் தெரிந்து கொள்ளும் அன்னம் ரூபத்தை புரிந்து கொண்டால் நாம் திரு ஆண்டாளவு ஐயனை புரிந்து கொள்வோம். அங்கு சென்று அவரை சேவிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.